பெரிய திருமலை நம்பிகளுடைய வைபவத்தை நாம் சற்றே பரிமிதமாக, அதாவது அளவிட்டு சொல்லக்கூடிய அளவில் தான் பார்த்திருக்கிறோம். மகான்களுடைய வைபவம் என்பது வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாது. அதே போன்றுதான் கோவிந்த பெருமாளாம் எம்பாருடைய வைபவம். அந்த எம்பார் பாறை மாறி சென்றதினாலே வருத்தமடைந்த சுவாமி ராமானுஜர் அவரை மறுபடியும் இந்த சத்சம்பிரதாயத்திற்கு அழைத்து வர வேண்டுவதற்கு உண்டானதான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அதன்படித்தான் பெரிய திருமலை நம்பிகளிடத்தில் பிரார்த்திக்க, பெரிய திருமலை நம்பிகள் திருமலையில் இருந்து இப்பொழுது காளஹஸ்தியில் எம்பார் தன்னை பார்க்கும்படியாக, தன்னுடைய உபதேசங்களை கேட்கும்படியாக, எம்பார் எப்பொழுதும் வந்து செல்லக்கூடியதான பூந்தோட்டத்தில் ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டு அங்கே தங்கி தன் சிஷ்யர்களுக்கு உபதேசங்களை செய்து வருகிறார். இப்பொழுது எம்பார் எப்படி திருந்தினார் என்பதை நாம் எம்பாருடைய விற்த்தாந்தத்தில் பின்னர் பார்க்க போகிறோம். அதுதான் சுவாரஸ்யம். ஏனென்றால் ராமானுஜ வைபவத்தில் முதலில் யாதவ பிரகாசர் மற்றும் முதலியாண்டான் கோலத்தாழ்வான் ராமானுஜரை வந்து அடைந்ததை நாம் பார்த்தோம். அதன் பிறகு பெரிய திருமலை நம்பிகளுடைய வைபவமானது அனுபவிக்கப்பட்டது. இப்பொழுது மறுபடியும் காஞ்சிபுரத்தில் இருந்து ராமானுஜர் எவ்விதம் திருவரங்க திருப்பதிக்கு பிரயாணமானார் என்னும் சரித்திரத்தை தான் பார்க்க போகிறோம். அன்பர்களே, இனி அத்தியாச்சரியமான ஒரு பாச பிணைப்பு வரதனுக்கும் ராமானுஜனுக்கும் நெருங்கி இருப்பதை அன்பர்களாகிய நாம் உணரப் போகிறோம். ஆம், அருள் வரதனாம் அருளாளன் ராமானுஜன் திறத்தில் எப்படித்தான் ஒரு பாசம் வைத்திருந்தான், பற்றற்ற யோகிராஜனா அந்த ராமானுஜர் தான் வரதன் மீது எப்படி பற்றுதல் கொண்டிருந்தார் என்பதையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். ஆகையால் இதுவரையிலும் இந்த தொடரை தாங்கள் பார்க்காமல் இருந்திருந்தால் கூட இனி பார்க்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்ன? இனி வரக்கூடிய விஷயங்களுடைய வைலட்சண்யங்கள், அதனுடைய பெருமைகள் அத்தகையவை. என்ன தெரியுமா? ஆளவந்தாருக்கு பிறகு திருவரங்கத்தில் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் இல்லை என்னும் ஒரு வெற்றிடம் அங்கே இருந்தது. திருவரங்க பெருமாளையர், திருக்கோஷ்டியூர் நம்பிகள், பெரிய நம்பிகள் முதலானவர்கள் இருந்தார்கள் கூட ஆளவந்தாரின் திருவுள்ளத்தின்படியாக இந்த இடத்தில் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு ஒருவர் வேணும், தகுதி வாய்ந்த ஒருவர் வேணும், எல்லா விதத்திலும் தகுதி படைத்தவராய் ஒருவர் வேணும். அத்தகையவர் யார் என்று ஆலோசித்த வழியிலே ஆளவந்தாரின் திருவுள்ளத்தின்படி ராமானுஜர் தான் அவர் என்பது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அந்த ராமானுஜரை அழைத்து வருவதற்காகத்தான் பெரிய நம்பிகள் வந்தார். மதுராந்தகம் துயம்படைந்த திருப்பதியில் பஞ்ச சம்ஸ்காரம் எனப்படக்கூடிய சங்க சக்கர முதிரைகள் அவருக்கு அளிக்கப்பட்டன. பின்னர் காஞ்சிபுரத்திற்கு வந்து ராமானுஜருடைய இல்லத்தில் ஒரு பகுதியிலேயே பெரிய நம்பிகள் தங்கியிருக்க, ராமானுஜருடைய மனைவியாருக்கும் பெரிய நம்பிகள் மனைவியாருக்கும் ஏற்பட்ட கருத்து வேற்றுமையினாலே பெரிய நம்பிகள் மீண்டும் திருவரங்கம் வந்துவிட்டார். அப்பொழுது இவரை காஞ்சிபுரத்திலிருந்து திருவரங்கத்திற்கு அழைத்து வருபவர் யார்? அந்த அழைத்து வரக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவர்கள் யார் என்பதாக ஒரு எதிர்பார்ப்பு திருவரங்கத்தில் நிலவியது. மறுபடியும் பெரிய நம்பிகள் செல்லலாமே என்றால், 2 முறை பெரிய நம்பிகள் சென்று இளையாழ்வாரை அழைத்து வந்தார். முதல் முறை அழைத்து வந்த பொழுது ஆளவந்தார் பரமபரித்து விட்டார். 2வது முறை இளையாழ்வாரே வழியில் எதிர்பட்டார். அதன் பிறகு மனஸ்தாபத்தினாலே அவர் திருவரங்கத்திற்கு வந்ததினால் இனி இவர் மறுபடியும் சென்றால் ராமானுஜர் வருவாரோ வரமாட்டாரோ என்பதை தீர்மானிக்க இயலாது. வேறு எந்த விதத்தில் இதனை செயல்படுத்துவது? பெரிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அவரவர்கள் தங்களுக்கு தோன்றின கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்லுகிறார்கள். அப்பொழுது தான் அந்த கூட்டத்தினர் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நாம இதையெல்லாம் தீர்மானித்து விட முடியாது, பெரிய பெருமாளாம் ரங்கநாதனுடைய திருவுள்ளம் என்ன என்பதை நாம் அறிந்தால்தான் இதற்குரிய தீர்மானத்தை செயல்படுத்த முடியும் என்று நினைத்தார்கள். அதற்குத்தானே ரங்கநாதன் காத்துக் கொண்டிருக்கிறான். எவ்வளவு நாள்தான் காஞ்சிபுரம் வரதன் 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 என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு ரங்கநாதன் அனுமதி அளிப்பான்?
பரதனை விட தான் உயர்ந்தவனாக தன்னை காண்பித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ரங்கநாதனுக்கு தேவை என்றோ, தான் பெரிய பெருமாள் பெரிய பெருமாள் பெரிய பெருமாள் என்று அந்த இருமாப்பு தோற்றும்படியான ஒரு நிலையை உலகத்திற்கு உணர்த்துவதற்கு ரங்கநாதனுக்கு ஒரு வாய்ப்பு தேவை என்றோ. அதனால் ரங்கநாதன் அவன் சங்கல்பித்தான். எதற்கு தெரியுமா? பரதனை ஏமாற்றுவதற்கு அவன் சங்கல்பித்தான். நண்பர்களே, இப்படி சொல்வதனாலே கோபித்துக் கொள்ளக்கூடாது. இவை அனைத்துமே ரசம்தான். பரதன் யார், ரங்கநாதன் யார், ஸ்ரீனிவாசன் யார், வீரராகவன் யார், எல்லாம் ஏகமூர்த்தி தானே. இருந்தாலும் அர்ச்சாவதாரத்திலும் அவர்கள் விளையாட்டுக்கள் தொடர்கின்றன. எப்படி ராமாவதாரத்தில் பெருமாள் தன்னிலை மறந்து ஆத்மானம் மானுஷம் மன்யே, நான் தசரதனுடைய பிள்ளை என்று தன்னை காண்பித்துக் கொண்டானோ, அதுபோன்று தான் பக்தர்களுடைய ரசாபிவிருத்திக்காக ஒரு திவிதேசத்தில் வரதன் என்றும், ஒரு திவிதேசத்தில் ரங்கநாதன் என்றும், ஒரு திவிதேசத்தில் திருமலையப்பன் என்றுமாக பெருமாள்கள் சேவை சாதிக்கிறார்கள். ஆயிற்று. அங்கே ரங்கநாதன் சொல்லுகிறான், நீங்கள் எல்லோரும் செய்திருக்கக்கூடிய தீர்மானத்தை நான் வரவேற்கிறேன். வெகு விரைவில் இளையாழ்வாராம் ராமானுஜன் இங்கே வர வேண்டும். அதற்காகத்தான் நாமும் காத்திருக்கிறோம். ஆனால் இந்த முறை ராமானுஜனை அழைத்து வருவது அவ்வளவு எளிமையானது ஒன்று அன்று. காரணம் என்ன? வரதன் ராமானுஜனை விடமாட்டான். வரதன் ராமானுஜனை விடமாட்டான். விட்டு பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு வரதனுக்கும் ராமானுஜனுக்கும் உண்டு. ராமானுஜனும் காஞ்சியை வரதனை விடுத்து வரமாட்டான், வரதனும் ராமானுஜனை தரமாட்டான் என்றால் எப்படி ராமானுஜனை அழைத்து வருவது? அதற்கு என்ன வழி என்று கேட்கும் பொழுது அருளி செய்கிறார். திருவரங்க பெருமாள் அறையரே, அங்கே திருவரங்க பெருமாள் அறையர் தேவகானத்தில் திவ்ய பிரபந்தங்களை பாடுவதில் வல்லவர். தெய்வீக கானத்தில் இயலும் பொருளும் இசையத் தொடுத்து அத்தியாச்சரியமாக அந்த தேவகானத்தில் திவ்ய பிரபந்தங்களை இசைக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக அவர் திகழ்வதினாலே திருவரங்க பெருமாள் அறையரே இங்கு வாரும் வரைகிறார். வரதன் கலாரசிகன். வரதனுக்கு திவ்ய பிரபந்தம் கேட்பதில் அலாரியான பிரியம் உண்டு. அவன் உபய விபூதிநாதன் மட்டுமில்லாமல் உபய கோஷ்டிநாதன். தொண்டை மண்டல வேதியரும் தூய தென்மறை வல்லவரும் எப்பொழுதும் வரதனை சூழ்ந்திருந்து கொண்டு உபயவேட பாராயணத்தினாலே அவனை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள். இரு கரையும் தொட்டுக்கொண்டு பிரவகித்த நதி ஓடுவதை போல வரதனுடைய சன்னதிகளில் நடக்கக்கூடிய உற்சவ காலங்களில் இரண்டு புறமும் அந்த கரைகளை தொட்டுக்கொண்டு ஓடும் நதியைப் போல பிரவாகமான வெள்ளத்தை போல பெருத்த ஸ்ரீவைஷ்ணவ சமிருத்தி முன்னேயும் பின்னேயும் வரதனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வரும். அது வரதனுடைய வைபவம். இன்றும் அந்த வைபவத்தை நாம் சேவிக்கிறோம். வரதனுடைய பிரபாவம். ஆகையால் தேவகான சதுரரான தாங்கள், ரங்கநாதனுடைய வாக்கியம், தேவகானத்தை பாடுவதில் வல்லவரான திருவரங்க பெருமாள் அறையரே, நீர் காஞ்சிபுரத்திற்கு சென்று வரதன் சன்னதியில் விசேஷமாக தேவகானத்தில் இசைத்து பாடும், திவ்ய பிரபந்தத்தை நன்கு பாடும், குழைத்து குழைத்து உள்ளம் உருகும்படியாக நீர் இசைத்து இசைத்து பாட 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 வரதனுடைய உள்ளம் நெகிழ்ச்சியுறும், ஆனந்தப்படுவான், சந்தோஷப்படுவான், ஆஹா 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 என்று ரசிப்பான். அப்படி ரசிக்க 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 உள்ள கிடக்கை அப்படியே பிரவகித்த ஆனந்த அலைகள் ஆர்ப்பரிக்க வரதன் உம்மிடத்தில் கேட்பான், அறையரே உமக்கு என்ன வேணும் என்று கேட்கும் பொழுது ராமானுஜனை தாரும் என்று பெற்று வந்து விடுங்கள். ரங்கநாதன் வரதனை ஏமாற்றுவதற்கு திருவரங்க பெருமாள் அறையரை தயார் செய்து வைத்திருக்கிறார். வரதனோ கள்ளங்கவடமற்றவன், தியாக தீபம் அல்லவா அவன்.
அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதையும் அறியாதவனாக ராமானுஷருடன் கூடி திருக்கச்சிரம்பிகளுடன் கூடியவனாக சந்தோஷமாக வைகுண்டவாசே பினமேபிலாஷா என்னும்படியாக இந்த சத்தியவிரத கஷேத்திரம் தான் தனக்கு எல்லாம். இதோ இங்கே ராமானுஷன் ஒருபுறம் திருக்கச்சிரம்பிகள், இவர்கள் இருக்க நமக்கு என்ன குறை, ராமானுஷனுடைய சச்சிஷ்யர்கள் இருக்க நமக்கு என்ன குறை, இந்த தொண்டை மண்டலத்தை காட்டிலும் உயர்ந்த கஷேத்திர விசேஷம் வேறு ஒன்றுமில்லை என்னும் இருமாப்புடன் கூடியவனாக பூரிப்புடன் திகழ்ந்து கொண்டிருக்கிறான். திருவரங்க பெருமாள் அரையரை அனுப்பி வரதனை அழைத்து வருவதற்கு உரியதான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் ரங்கநாதன். இனியும் தாமதித்தல் தகாது என்று தீர்மானித்தவராய் திருவரங்க பெருமாள் அரையர் வரதனை வஞ்சிப்பதற்கு, இப்படி சொல்வதில் தவறொன்றும் இல்லையே, ராமானுஷனை பெறுவதற்கு, திருவரங்க திருவை வளர்ப்பதற்கு கிளம்புகிறார். இது நடக்குமா? அப்படியும் நடக்குமா என்றால் கட்டாயம் நடக்கும். ஏனென்றால் ஆளவந்தார் வரதன் திருவடியில் சரணாகதி செய்திருக்கிறார். வரதன் திருவடியில் செய்த சரணாகதிக்கு பலன் இல்லாமல் போய்விடுமா என்ன? திருவரங்க பெருமாளையர் ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி காஞ்சிபுரத்திற்கு வருகிறார் என்னும் செய்தி திருக்கச்சிரம்பிகளுக்கு அறிவிக்கப்படுகின்றது. அவர் வருவதனுடைய நோக்கமும் திருக்கச்சிரம்பிகளிடத்தில் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த செய்தியை வெளியே கசிய விடக்கூடாது, யாருக்கும் இந்த செய்தி சென்று சேரக்கூடாது. திருவரங்க பெருமாள் அரையர் வரப்போகிறார், வரதனை சேவிக்கப் போகிறார் என்பதாக தன்னிச்சையாகத்தான் இந்த காரியங்கள் நடைபெற வேண்டுமே தவிர்த்து அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன, எதற்காக ரங்கநாதன் அவரை அனுப்பி இருக்கிறார் என்பதை யாரும் அறியக்கூடாது என்பதாக ஒரு ரகசிய உத்தரவு திருவரங்கத்தில் இருந்து நம்பிகளுக்கு வந்து சேருகிறது. நம்பிகளுக்கு இது ஏற்புடையதுதான், சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதுதான், ஆனந்தத்தை அளிக்கக்கூடியதுதான். ஆனால் எங்கள் வரதன் பாவமாயிற்றே, எங்கள் வரதன் குழந்தை உள்ளம் கொண்டவனாயிற்றே, ஐயோ வரதன் எப்படி ராமானுஷனை விட்டு பிரிய போகிறான், அல்லது ராமானுஷன் தான் வரதனை விட்டு எப்படி பிரிய போகிறான் என்று நம்பிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தவிப்பில் தான் தியாக தீபமாக, தியாக வரதராஜனாக வரதன் சுடர்விட்டு பிரகாசிக்கின்றான்.